வணக்கம். தினத்தகவல் செய்திகள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை துவங்கி வைத்த ஊராட்சி மன்ற தலைவரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் காரை ஊராட்சி மன்றத்தின் தலைவராக வள்ளிசெல்வம் அவர்கள் மக்கள் பணி செய்து வருகின்றார். காரை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு காரை கிராமத்தில் இருந்து சுமார் 140க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாள்தோறும் சென்று படித்து வருகின்றனர். மாணவர்கள் அதிக சுமையுள்ள பாட புத்தகங்களை சுமந்து கொண்டு செல்வதால் மிகப்பெரிய சிரமங்களுடன் பள்ளிக்கு சென்று வரும் நிலை தொடர்கதையானது. இந்த நிலையில் அந்த பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாகவும் மாணவர்களின் சிரமத்தை போக்கும் வகையிலும் பொதுநல நோக்கத்துடன் காரை ஊராட்சி மன்ற தலைவரான வள்ளி செல்வம் அவர்கள் தனது சொந்த செலவில் காலை மாலை என 2 வேளையும் காரை கிராமத்தில் உள்ள புளியாத்தம்மன் ஆலயத்தில் இருந்து காரை அரசு உயர்நிலைப் பள்ளி வரை செல்ல புதிய பேருந்து சேவையை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம், துணை தலைவர் கவிதா டில்லி பாபு, தலைமை ஆசிரியர் அனுசியா குருவராஜ், அப்துல்கலாம் நண்பர்கள் குழுவினர், கிராம பெரியோர்கள், குழந்தைகளின் பெற்றோர்கள், நாட்டாமைக்காரர்கள், கவுன்சிலர் மணி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நடராஜ் நாயக்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பேருந்து சேவை சிறப்பாக அமைய திஷ்டி கழித்து பேருந்து சேவையை கோடியாசைத்து துவக்கி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக செயல்பட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களின் செயல்பாடு அனைத்து தரப்பு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. தினத்தகவல் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.